தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலருப்பு மேல்நிலைப் பள்ளி, CBSE அகாடமி மற்றும் லூரு தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், விமல சுந்தரி ஆண்மலை பாற்றிக்காகவும், சுகாசினி என்கிற சலத் மேரி பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், உடல்நலத்துக்காகவும் இறையாசி வேண்டியும், ஞான பிரகாசம் தெரசம்மாள், போனிபாஸ், விண்ணரசி, பால்ராஜ் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சதீஷ் மேகனா திருமணம் நன்றாக நடைபெற இறைவன் அருள் பெற வேண்டியும், மரிய சோசை, ஜோஸ்பின், ஆனந்தராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், சேசுதாஸ், அந்தோனி, மஞ்சுளா குழந்தை வர வேண்டியும் மற்றும் குடும்ப கருத்துகளுக்காகவும், மாதா செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும், இசைதோர் குடும்பம் இறைவனுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், இறுதியமேறி ஆண்மலை பாற்றிக்காகவும், பெலிக்ஸ், ரம்யா குடும்ப கருத்துக்களுக்காகவும் மற்றும் குடும்ப சமாதானத்துக்காகவும், பிள்ளைகளுடைய நல் படிப்புக்காகவும், ரீகன், வைலட் குடும்பத்தில் சமாதானம் அடைய வேண்டியும், விஜய் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், மேலும் சகாயராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், சோசை மாணிக்கம், எலிசபெத் ராணி, ஜோசப் மேத்யூ பேபி குடும்பத்தில் சமாதானம் வேண்டியும், வேலை வாய்ப்பு நல்ல முறையில் கிடைக்கவும் மற்றும் பிள்ளைகளுடைய நற்படிப்புக்காகவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலியில் பங்கெடுத்துள்ள நாம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பாடலில் பார்க்கின்ற பொழுது ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்ற வார்த்தைகள் வருகின்றது. இந்த இடத்துல ஏழை என்பது என்றுமே கடவுளை நம்பி வாழ்வர்களை குறிக்கின்றது. வெறும் பொருளாதார அடிப்படையில் மட்டும் ஒரு பொருளாக அல்ல, மாறாக எத்தகைய சூழலிலும் கடவுளை நம்பி வாழ்கின்ற ஒவ்வொருவரும் குறிக்கின்றது. எனவே அத்தகைய மனநிலையில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய உதவி என்றும் இருக்கிறது என்பதை திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். எனவே திருப்பலின் வழியாக நாமும் நம்பிக்கை கொண்டவர்களாக, விசுவாசம் வைக்கிறவர்களாக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய கருத்துக்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகும் அருளை எங்களுக்கு தந்து கிறிஸ்துவின் மொழி நடக்க எங்களை அழைத்துள்ளே. பொய்மை என்னும் இருளில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் நிலைத்து நின்றிட
எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 5 மற்றும் 8 முதல் 20 முடிய. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்பொழுது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெயர் செபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையிலிருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்பொழுது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்தில் நின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவனானான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் பலத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். Alleluia,
அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை இன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 8 இறை வசனங்கள் 28 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரனேர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த 2 கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கு வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் ஓடி போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியும் நடந்த அனைத்தையும் அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. மனித மாண்பினை மதிப்போம், மகிழ்ச்சியினை கொடுத்துவிடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேய் பிடித்த 2 குணப்படுத்துகின்றார். இது எந்த பகுதி என்று பார்க்கின்ற பொழுது பிற இனத்து மக்கள் வாழ்ந்த பகுதி. இதற்காக இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகின்றார், தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றார், கடவுளுடைய அன்பினை கொடுக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது யூத மக்களுடைய உயர்வு மனப்பான்மையை தகர்த்திருவதற்காக, நாங்கள் தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், மற்ற அனைவரும் புறம்பாக தள்ளப்பட்டவர்கள் என்ற அந்த மனப்பான்மையை தகர்த்திருவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவர்களும் கடவுளின் மக்களே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களே, இவர்களுக்கும் கடவுள் அன்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இன்று 2 மனிதர்களை அவர் குணப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களை இன்னும் சிறப்பாக பார்க்கின்ற பொழுது இந்த மனிதனுடைய நிலை என்ன என்று பார்த்தோம் என்றால், மனித மதிப்பீடே மனித மாண்பினே இல்லாமல் இருக்கின்ற அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித மாண்பினை கொடுக்கின்றார். அவர்களையும் மனிதர்களாக பாவித்து ஒரு புதிய வாழ்வினை, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வினை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மனிதர்களாக நாம் பல நேரங்களில் எப்பொழுது தவறு செய்கின்றோம் அல்லது எப்பொழுது மற்ற மனிதர்களை எதிரியாக நினைக்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது, எனக்கு முன்பாக இருக்கின்ற எனது சகோதரனும் அல்லது என்னோடு வாழ்கின்ற என் சகோதர சகோதரிகள் கடவுளின் சாயல் என்பதை எப்பொழுது நாம் மறக்கின்றோமோ அப்பொழுது நாம் அவர்களை எதிரிகளாக நினைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் படைத்த ஒவ்வொருடைய மனித உருவிலும் கடவுளுடைய சாயல் இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கடவுளுடைய சாயலை உணர்ந்தார். எனவே அவர்களை குணப்படுத்தினார், அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு தந்தார். இன்று நாமும் அப்படிப்பட்ட செயலை செய்யத்தான் அழைக்கப்படுகின்றோம். பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் எப்பொழுது நாம் கடவுளை சாயலை பார்க்கின்றோமோ அப்பொழுது நாம் ஆன்மீக வாழ்வுடைய உச்சத்தை அடைந்துவிட்டோம் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஒரு முறை அன்னை தெரசாவுடைய அந்த இல்லத்திற்கு ஒரு புதிதாக ஒரு சகோதரி வந்திருந்தார். பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர். எனவே அவர் வந்த பொழுது அவர் கொடுக்கப்பட்ட பணியானது நோயாளர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற பணி. ஆனால் இந்த சகோதரியினால், புதிதாக வந்த சகோதரியினால் அந்த நோயாளர்களை சரியாக பராமரிக்க முடியவில்லை. அவர்களை தொடுவதற்கும் அவர்களுக்கு சேவை செய்வதற்கும் சற்று கூச்சப்பட்டார், அருவருப்பாக நினைத்தார்.
எனவே இதை கவனித்த அன்னை தெரசா அவர்கள் என்ன செய்தார், அந்த அருட்சகோதரி அழைத்து சென்று, உனக்கு நான் ஒரு மனிதரை காட்டுகின்றேன், அந்த மனிதரை பார்த்துவிட்டு கண்டிப்பாக நீ சேவை செய்வாய் என்று சொல்லி அந்த புதிய சகோதரியை அழைத்து சென்று உடல் நோயுற்றிருந்த, உடலெல்லாம் தொழுநோய் பிடித்திருந்த அந்த ஒரு அறைக்கு செல்கின்றார். அப்போ அழைத்து சென்று அங்க ஒரு ஓரமாக கிடந்த ஒரு முதியவரை தூக்கி தன் மடியில் வைத்துக் கொண்டு அந்த மனிதருக்கு அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுக்கொண்டு அன்னை தெரசா அந்த புதிய சகோதரியை பார்க்கின்றார். இந்த மனிதர் யார் என்று தெரியுமா என்று கேட்கின்றார். தெரியாது என்று சொல்கின்றார். இவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்போது இந்த மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நீ நினைக்கின்றாயோ அப்பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு கூச்ச உணர்வும் இல்லாமல், எந்த ஒரு அருவருப்பு தனமும் இல்லாமல் இந்த மனிதர்களுக்கு உதவி செய்வார். எனவே பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதரிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாமும் பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதரிலும் இறைவனின் சாயலை பார்க்கின்ற பொழுது அவர்களை அன்பு செய்வோம். அவர்களை எதிரிகளாக பார்க்க மாட்டோம். அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு தீங்கு நினைக்க மாட்டோம், பொறாமைப்பட மாட்டோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனப்பான்மை கொண்டவர்களாக வாழ தேவையான வழிகாட்டுதலை தூயாவை தொடர்ந்து நம்ம கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் என்றும் நம்மோடு இருந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் அன்னை லூர்தனின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடி ஜெபியுங்கள். இரக்கமுள்ள இறைவா, திருவருட்சாதன கொண்டாட்டங்களின் வழியாக உமது மீட்பின் வல்லமை எங்களை தொடர்ந்து செயலாற்ற செய்கின்றீர். எங்களுடைய இந்த அர்ப்பண செயல் உமக்கேற்ற ஊழியமாகி எங்கள் உள்ளார்ந்த வழியின் வழி அடையாளமாய் திகழ்வதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனித இயல்பையே பிணிப்போக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வழி கேடுற்றோமோ அவ்வழியே ஈடேற்றம் பெறவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏற்பாடு செய்கின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற உமது மாட்சிமை
மனிதர் முன் மாண்புறுவதை உணர்கின்றோம். மகத்துவ திருமுன் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்று செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவேற்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் குறிப்பாக இத்திருப்பலில் கலந்து கொண்டு உமக்கு நன்றி பலி செலுத்தி நீர் தருகின்ற அன்பினை இரக்கத்தினை மாட்சிமை நிறைவாக பெற்றுக் கொள்வதற்காக ஜெபிக்கின்ற இந்த இறை மக்களையும், மேலும் தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலை காண்கின்ற ஒவ்வொருவரையும் நீரே நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான ஆட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவரிடம் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உம்முடைய நாம
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை இதோ இறைவரின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், எந்த ஒரு பாகுபாடுமின்றி நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிலவிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிலமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும்போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இறைந்து மகிழவா, இன்னல் அழுகும் போது கை கொடுக்கவா, அப்ப வடிவில் வா, மாற்றி வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா, அப்ப வடிவில் வா, மாற்றி வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நினைத்து நில்லுமே, என் அருகில் நிலமிருந்து வழி நடத்துமே. விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே,
அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. தந்தையே, இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட திருவனுவுக்காக உமக்கு நன்றி கூறி உம்மை நெஞ்சார வாழ்த்துகின்றோம். இதனால் நாங்கள் பொது வாழ்வு பெற்று உமது அன்பின் நிலைத்து நிறந்து உலகில் சென்று பலந்தருமடியாகவும் அந்த பலன் நிலைத்திருக்கும்படியாகவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அருள்வழி காத்திடுவாயே, அழகிய
ரட்சிக்கப்படுவதாக. உடைய ராஜ்யம் வருக. உடைய சித்தம் பரலோகத்திலும் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதேயும் தீவிரத்தில் எரிச்சிருளும். ஆமென். அன்றைய மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரி மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிருந்தது போல இப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, இயேசுவே இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹதயமே, என் பிரச்சனையுமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.